Katir Anand. அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்திருத்த மசோதா 2020 நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டு பெரும்பான்மை ஆதரவில் நேற்றைக்கு நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா பற்றிய விவாதம் நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் நடந்த நிலையில் திமுக எம்பி கதிர் ஆனந்த் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசியிருந்தார். 1955ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில் இப்போ சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டிருக்கு. இதன் மூலமா அத்தியாவசிய பொருட்களை உற்பத்தி செய்யறதிலையும் இருப்பு வைக்கிறதிலையும் இனிமேல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படாது. பாஜக, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் இந்த திருத்தத்துக்கு ஆதரவு தெரிவித்திருந்தாலும் பாஜக கூட்டணி கட்சியான சிரோன்மணி அகாலி தளம் உள்ளிட்டவங்க கூட இந்த மசோதாவை எதிர்த்திருந்தாங்க. விவசாயிகளின் நலனுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்தம் விவசாயிகளுக்கு எதிராக இருக்கிறதா சொல்லி எதிர்ப்பு கிளம்பியது. திமுக எம்பி கதிர் ஆனந்த் பேசும்போது இதுக்கான காரணங்களை தெளிவா எடுத்து விளக்கி தான் இந்த மசோதாவை எதிர்க்கிறதுக்கான காரணத்தை எடுத்து சொல்லியிருந்தாரு. நேற்றைக்கு அவர் பேச ஆரம்பிக்கும் போது திமுக கட்சியின் சார்பாக எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். பெருமை மிக்க திமுக கட்சியை துவங்கியவரும் எங்கள் மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியவருமான CN அண்ணாதுரை அவர்களின் 112வது பிறந்த தினமான இன்று நாடாளுமன்றத்தில் பேச எனக்கு வாய்ப்பு கிடைத்ததை வாழ்வின் பெருமை மிக்க தருணமாக நான் கருதுகிறேன். அவருக்கு என்னுடைய அஞ்சலிகளை செலுத்துகிறேன் சொல்லி தன்னோட உரையை தொடங்கியிருந்தாரு. மசோதா பற்றி அவர் பேசும்போது வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விலையில் தரமான பொருட்களை வழங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு 1955ஆம் ஆண்டு அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆண்டுகள் செல்ல செல்ல பல அத்தியாவசிய பொருட்களும் இந்த பட்டியலில் இருந்து இணைக்கப்பட்டும் நீக்கப்பட்டும் உள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்திற்கு கூறப்படும் தீர்வு என்பது நோயை விடவும் ஆபத்தானதாகவே தெரிகிறது. ஏற்கனவே இருக்கிற ஒரு சட்டத்தில் திருத்தம் செய்வது என்றால் அது குறித்து நாடாளுமன்றத்தில் அல்லது சட்டமன்றத்தில் விவாதிக்க வேண்டும். அந்த விவாதத்தின் அடிப்படையில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். ஆனால் இங்கு அவசர சட்டத்தின் மூலம் ஏற்கனவே அமலில் இருக்கும் ஒரு சட்டத்தை திருத்துவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இப்படி அவசர சட்டத்தின் மூலம் ஏற்கனவே உள்ள சட்டத்தை திருத்துவதற்கு என்ன அவசியம் வந்துள்ளது என்பதை அரசு விளக்கவில்லை. விலைவாசி உயர்ந்தால் அரசு தலையிடும் என்று இந்த மசோதாவில் கூறப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு சூழ்நிலை என்னவென்று மசோதாவில் ஆனால் விளக்கப்படவில்லை. பெரிய நிறுவனங்கள் விவசாய பொருட்களை வாங்கி இருப்பு வைக்கலாம். அப்போது குறைவாக இருந்தால் அவர்கள் எதிர்காலம் கருதி பொருட்களை வாங்கி குவித்து வைப்பார்கள். அத்தகைய வியாபாரத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்காது. லாபம் கிடைக்காத பட்சத்தில் இந்த மசோதாவில் பல்வேறு விதமான குழப்பங்கள் இருக்கின்றன. இந்த குழப்பங்கள் குறித்து அரசு விளக்கம் தர வேண்டும். இந்த மசோதாவால் பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றும் பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு மட்டுமே நேரடியாக லாபம் கிடைக்குமே ஒழிய விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்குமா என்பது சந்தேகமாகவே உள்ளது. மத்திய அரசு இந்த மசோதாவின் மீது அழுத்தமான நம்பிக்கை இருந்தால் மசோதாவை எதிரிகளின் தேர்வுக்குழுவுக்கு அனுப்பலாம். தேர்வுக்குழுவில் அரசு தன்னோட கருத்தை விளக்கி உறுப்பினர்களை ஏற்க சொல்லலாம்னு 8 நிமிடங்களுக்கு மேலாக தன்னோட கருத்துக்களையும் எதிர்ப்புக்கான காரணத்தையும் தெள்ள தெளிவா எடுத்து விளக்கி இருந்தாரு திமுக எம்பி கதிர் ஆனந்த். இருந்தாலும் குரல் வாக்கெடுப்பின் மூலமாக பெரும்பான்மை ஆதரவுல இந்த சட்ட திருத்த மசோதா நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. Now I call Katir Anand. Honorable Speaker, sir, thanks for the opportunity given to me to speak on behalf of our DMK party. This is a great moment for me to address the Parliament on the 112th birth centenary celebrations of the founder of DMK party and also the man who named Tamil Nadu, CN Annadurai. So I pay my tributes to him, sir. So in 1955, the Essential Commodities Act was enacted to ensure the availability of essential commodities at fair price to the consumers. Over years, many essential commodities were added and removed. However, if you see, the cure suggested through the Essential Commodities Act has been more dangerous than the disease itself. We all know that the Act at times has resulted in the spiking of wholesale and retail prices instead of smoothing the same. The Act has discouraged private players to invest in agriculture sector. Besides, it incentivized investments in the storage and warehousing infrastructure, as the traders were aware of the unpredictable imposition of the stock limits. Sir, this ordinance has to be commended.
through agriculture, though agriculture is a state subject, entry 14 of the concurrent list, empowers the central to legislate on the production and trade and supply of the foodstuffs, entry 33. By taking the ordinance route, a clear attempt was made to bypass the parliamentary process. When a proposed amendment is introduced in the parliament, it is open to debate, scrutiny, comments and valuable inputs from the stakeholders before being passed. A critical legislation like this should certainly have been put before the parliament previously. The Sarkaria Commission report on the center-state relations pointed out that the center used entry 33 disproportionately empower itself in the sphere of agriculture. The power of center in agriculture management has certainly increased through this ordinance. States like Tamil Nadu and West Bengal have repeatedly called for the transfer of entry 33 from the concurrent to the state list. Tamil Nadu, which was the first state in India to introduce free power for agriculture by then ruled DMK party to boost agriculture and advocating for the fair price for agri-produce. We have to respect and safeguard the state's interests too. The ordinance does not define extraordinary circumstances which may include war, famine, extraordinary price rise and natural calamities of a grave nature. It is not clear. Even in the extraordinary circumstances, the government only, they say, may choose to exercise regulations. Such legislative ambiguity makes one question the entire exercise of introducing this particular provision. Drastic changes such as the removal of stock limits and exemption to the exporters, traders and the value chain participants may not help farmers directly. Big corporates and multinational corporations may prefer to stock up their quota at the time of harvest when the prices are low and thus would not need to buy from the farmers when the price rises. So end of the day, the farmers are going to be affected. If the farmers decide to retain produce for later, prices may not go up or the private sector may not enter the market to purchase. The subjective nature of the terms like horticulture produce or perishable agriculture foodstuff, etc. is also not clear. So you have to explain, give us a detailed list of what are the products you are going to cover before the parliament. Another issue is regarding the installed capacity. The bill does not specify the exceptions for exporters and value chain participants in the terms of its capacity, whether annual installed capacity or monthly installed capacity or daily. It is not at all very clear. The government should clearly mention what they mean. India no longer faces food shortage problems according to Economic Survey 2020. The food grain production has increased since 1950 and India is now an exporter, thereby rendering the act of anachronistic. The amendments were supposed to foster an ecosystem so that the farmers receive fair remuneration for the produce. However, these amendments have made the whole purpose ambiguous and subject to interpretations. For example, in case of exporters, will it be confirmed export orders in the hand or only the export orders for which the LCs have to be opened? Again, all the terminology is vague and it's not clear. The government is responsibly have to clarify all the terms which have been mentioned in the Act. Besides, the major focus of the bill has been on the agriculture items. Why the ignored sectors like petrol, jute, essential drugs? Why has this been the case? Speaker, sir, a considerable administrative effort was utilized for the enforcement of this Act, according to the surveys. It was also pointed out that the conviction rate was abysmal 3.8%. This should, however, not be the reason for diluting the Act. One cannot ignore the pulses scam that involved the manipulation of prices in 2015. Investigation by the Income Tax Department found several big MNCs played a role in the spiking of the pulses. India is still dependent on the monsoon for producing sufficient food grains. A majority of farm holding in India is small and marginal.
another locust attack may occur in near future. The El Nino phenomenon has hit Indian agriculture hard in the past. Given the timing of this amendment, it is likely to benefit big traders, corporates and MNCs, but not to the farmers directly. Our policies thus must ensure sustainable farm growth, taking into consideration factors like climate change, land holdings, consumer capacity and farmers' interest. Like I said, Mr. India is a Anand, country where the farmers depend heavily on monsoon. Please conclude now. So, I'm concluding, sir. So the price volatility is subject to happen. This situation has stopped by the government's arbitrary import-export decisions. In this scenario, is the deregulation the only step? I ask the government. Structurally, farming needs to be made economically and ecologically viable in India for any real progress of farmers. The government should take steps so that the farmers could withstand weather shocks or crop damages you. against any sudden locust attack. Thank you, thank you. Sir, 2 minutes, sir. Just, I'm concluding, please, sir. More focus on the establishment of cold storages. This is an important point that I want to stress to the government. When you want to talk about the goods and the price, the supply chain and the cold storage have to be given more importance. If you start making the cold storages plants everywhere in India, then you don't need this act at all. Everywhere people can store the product and they can sell it at a good price where the farmers will be benefited. Thank you. The focus of the government should be to bridge the urban-rural divide and help the farmers get their fair share. Sir, I urge the government to reconsider this bill and to send the same to the select committee, and I object this bill to be passed in this parliament. Thank you, sir. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.